இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டீட்டெயில் 1962ஆம் ஆண்டு தமிழக முதலமைச்சராக உருவாக்கப்பட்ட ஒரு பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகளுக்கு 18 வயசு ஆகும்பொழுது அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் 3 லட்சம் கிரெடிட் ஆகும். இதுவே 2 பெண் குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 1.5 லட்சம் சொல்லிட்டு 2 குழந்தைகளுக்குமே 1.5 லட்சம் அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும். இந்த டீட்டெயில் ஃபுல்லாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்கள் மொபைலுக்கு வந்துட்டு இருக்கும். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கீம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியட்டும். சரி, வாங்க இப்போ டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்ப்போம். இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 விதமாக பிரிச்சிருக்காங்க. ஒரு பெண் குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000 டெபாசிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 2 பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா 2 பெண் குழந்தைகளுக்கும் தனித்தனியாக 25,000 சொல்லிட்டு டெபாசிட் பண்ணுவாங்க. 3 பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பெண் குழந்தை, அடுத்த பிரசவத்தில் பார்த்தீங்கன்னா பிறக்கும் பொழுது இரட்டை குழந்தையாக 2 பெண் குழந்தைகள் பிறகுனா மொத்தம் 3 பெண் குழந்தைகள் பிறந்தாங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய பேர்லையும் பார்த்தீங்கன்னா 25,000 டெபாசிட் பண்ணுறாங்க. இப்படி டெபாசிட் பண்ணுற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 18 வருஷம் கழிச்சு அந்த குழந்தைக்கு 18 வயசு ஆகும் பொழுது பார்த்தீங்கன்னா 3 லட்சமாக அவங்களுக்கு திருப்பி கொடுக்குறாங்க. பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக அவங்க கிரெடிட் பண்ணி விட்டுறாங்க. இதுதான் இந்த திட்டத்தில் இருக்கிற பேசிக்கான இன்ஃபர்மேஷன். சரியா, இந்த திட்டத்தில் நம்ம ஃபுல்லாக இன்னும் விளக்கமாக பார்ப்போம். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த திட்டத்தில் உங்களுக்கு 3 லட்ச ரூபா கிடைக்கணும் அப்படின்னா உங்கள் குழந்தைக்கு 18 வயசு ஆகிற வரையே நீங்கள் வெயிட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி உங்களால் இதை திரும்ப பெற முடியாது. இதுக்கு நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டும் கட்ட தேவையில்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டே உங்களுக்கு இந்த அமௌண்ட் டெபாசிட் பண்ணி கொடுத்துருவாங்க. ₹1 கூட நீங்கள் ப்ரீமியம் அமௌண்ட்டாக கட்ட தேவையில்ல. நீங்கள் ஜஸ்ட் போயிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் புக் பண்ணாலே போதும். ஒரு பாண்டு கொடுத்துருவாங்க. அந்த பாண்டை வச்சு தான் நீங்கள் கிளைம் பண்ணணும். அந்த பாண்டு ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரினியூவல் மட்டும் பண்ணணும். அவ்வளோதான் நீங்கள் பண்ண வேண்டியது. மற்றபடி உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு 18 வயசு ஆகும் பொழுது உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த அமௌண்ட்டை எங்கே டெபாசிட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மின்விசை நிதி மற்றும் அடிப்படை வசதி மேம்பாட்டு நிறுவனம் அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்கு. நம்மளுடைய தமிழக அரசு நடத்துறாங்க. இங்கிலீஷ்ல இந்த பேரை பார்த்தா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிய வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தமிழ்நாடு பவர் ஃபினான்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், இந்த இதில் தான் அவங்க டெபாசிட் பண்ணுவாங்க. இந்த நிறுவனத்தில் அவங்க ஒரு பாண்டு மாதிரி உங்களுக்கு போட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கு ஒரு ரிசிப்டும் கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் ரினியூவல் பண்ணிட்டே இருந்தால் போதும். 18 வயசு ஆகும் பொழுது 3 லட்ச ரூபா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிடைச்சிரும். இது டைரக்டா பெற்றோருடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்த அமௌண்ட் ஏற்ற மாட்டாங்க. உங்க பெண் குழந்தை இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க அக்கௌண்ட்டுக்கு தான் இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது கிரெடிட் பண்ணுவாங்க. அதனால 18 வயசு ஆகும் பொழுது உங்க பெண் குழந்தை இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க பேர்ல நீங்க பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த அக்கௌண்ட்டை போய் நீங்க இதுல இணைச்சிட்டீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு அவங்க 3 லட்ச ரூபா சென்ட் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் திட்டத்துல 50,000 ரூபா நம்முடைய தமிழக அரசு கொடுத்துருவாங்க. அவங்க பாண்டும் போட்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ரினியூவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த பாண்டு யார் பேரில் போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தையுடைய பேரில் தான் போடுவாங்க. இதில் உங்கள் பெண் குழந்தைக்கு 18 வயசு ஆகும்போது 3 லட்ச ரூபா கிடைக்கும். 2வது மற்றும் 3வது திட்டத்தில் பார்த்தீங்கன்னா 25,000 ரூபா நம்ம தமிழக அரசு உங்கள் குழந்தைகள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க பேரில் இந்த அமௌண்ட் போடுவாங்க. இதையும் பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ரினியூவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 18 வயசு ஆகும்பொழுது ஒவ்வொரு குழந்தைகளுடைய பேர்லையும் பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்லையும் பார்த்தீங்கன்னா 1.5 லட்ச ரூபா கிரெடிட் ஆகும். இதுக்கு தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெண் குழந்தைகள் மட்டும்தான் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஆண் வாரிசு இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்கீமில் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. உங்களுடைய ஆண்டு வருமானம் 72,000 ரூபாய்க்கு கீழே இருந்தால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அரசாங்க மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா கருத்தடை செய்வதற்கான யாராச்சும் ஒருத்தவங்க ஃபேமிலியில் கருத்தடை பண்ணியிருக்கணும். அதுக்கு உண்டான சான்றிதழ் உங்களுடைய அரசாங்க மருத்துவமனையில் அருகில் இருக்கிற அரசாங்க மருத்துவமனையில் நீங்கள் போயிட்டு வாங்கியிருக்கணும். உங்கள் பெண் குழந்தை பிறந்த ஃபஸ்ட்டு 3 வருஷத்துக்குள்ளே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணியிருக்கணும். இதுவே 2 பெண் குழந்தைகள் இருக்காங்கன்னா 2வது பெண் குழந்தை பிறந்த உடனே 3 வருஷத்துக்குள்ளே நீங்கள் இதுக்கு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியிருக்கணும். இதை எங்கே போய் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற சேவா மையத்திலேயே போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணோடனே உங்களுக்கு ஒரு ரிசிப்ட் மாதிரி கொடுப்பாங்க. அந்த ரிசிப்டோட உங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிவிட்டு பிடிஓ ஆஃபீஸுக்கு போனீங்கன்னா அவங்க உங்களுக்கு பாண்டு கொடுத்துருவாங்க. இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், அதுக்கப்புறம் ஆண் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சான்றிதழ் வாங்கணும். இதெல்லாம் நீங்கள் தாசில்தார் ஆஃபீஸ்லேயே வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் கருத்தடை சான்று அரசாங்க மருத்துவமனையில் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பிறப்பு சான்றிதழ், நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்தீங்களோ அங்கே போயிட்டு பிறப்பு சான்றிதழ் நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஆதார் கார்டு, குடும்ப அட்டை, திருமண சான்று, இது எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் லாஸ்ட் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் நீங்கள் இணைஞ்சிட்டீங்க, நீங்கள் 5 வருஷமும் ரினியூவல் பண்ணிக்கிட்டே போயிட்டீங்க. ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் ரினியூவல் பண்ணிக்கிட்டே போயிட்டீங்க. பட் உங்கள் பெண் குழந்தை 10வது வரையே நீங்கள் படிக்க வைக்கல அப்படின்னா அந்த குழந்தைக்கு 18 வயசு ஆகும்பொழுது உங்களுக்கு இந்த 3 லட்சம் அப்படிங்கிறது கிடைக்காது.
இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டதே எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தைகளை உங்களுடைய பெண் குழந்தைகளை படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக உருவாக்கப்பட்டது. அதனால் உங்கள் பெண் குழந்தைய 10வது வரை நீங்கள் படிக்க வச்சுருந்தா மட்டுமே இந்த ஸ்கீமில் உங்களுக்கு இந்த அமௌண்ட் கிடைக்கும். இல்லைனா உங்களால் இந்த அமௌண்ட்டை கிளைம் பண்ண முடியாது. 18 வருஷம் நீங்கள் ரினியூவல் பண்ணதும் வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு. இந்த காலத்தில் எல்லாருமே காலேஜெலாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இது ரொம்பவே ஈஸியாயிரும். இதுக்கு அப்ளை பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. புதுசாக யாருக்காவது குழந்தைகள் பிறந்துச்சுன்னா இந்த மாதிரி உடனே போய் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். அதுதான் பாய்.